வணக்கம் தமிழா, இது மிஸ்டர் தமிழா, நான் உங்கள் வசந்த். ஓகே நம்ம இன்றைக்கி என்ன செக்மெண்ட், அதாவது இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம நைட் லேம்ப் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த நைட் லேம்ப் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். போகிறதுக்கு முன்னாடி அதுதான் நம்ம நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஒரு ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களுக்கு மிஸ்டர் தமிழா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பைப் எடுத்துருக்கோம். இது 10 இன்ச்சு பைப்புன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபுல் பைப் எடுத்துருக்கோம். இந்த நைட் லேம்ப் சைடு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த 10 இன்ச்சு பைப்பில் நான் இதை ஒரு 2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி 2 துண்டு தனியாக செஞ்சு வச்சுருக்கேன். அதாவது இந்த பைப்லேருந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட் மெஷர்மெண்ட் இருக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைப்பவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 இன்ச்சு கேப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஷா பிளேட் நம்ம எடுத்துக்கிட்டு இந்த லைனை ஃபுல்லாக இப்படி எல்லாத்தையுமே நம்ம அடுத்து கட் பண்ணிடலாம். ஓகே நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம துண்டு துண்டாக பீஸஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பைப்பில் ஆல்ரெடி ஒரு 3 இன்ச்சுக்கும் கேப் வச்சுருக்கு. ஒரு 3 இன்ச்சு, ஒரு 1 இன்ச்சு கேப்பு, ஒரு 3 இன்ச்சு, ஒரு 1 இன்ச்சு கேப்பு, இந்த மாதிரி பைப் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். 1 இன்ச்சு 3 இன்ச்சு 1 இன்ச்சு 3 இன்ச்சு ஃபுல்லாக பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைப்பும் எடுத்துக்கிட்டு இந்த பைப்பையும் இது ஒரு 3 இன்ச்சுலையும் இது ஒரு 3 இன்ச்சுலையும் இப்படி வச்சு இந்த பேஸ்ட் வச்சு நம்ம ஒவ்வொரு இன்ச்சாக ஓட்டிகிட்டு வரலாம். இந்த மாதிரி சுற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு இதை இப்படி ஒட்ட வச்சுக்கோங்க. ஒரு கேப் விட்டுட்டு இதை ஃபுல்லாக நீங்கள் ஒட்ட வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வலை இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. இந்த மாதிரி ஒரு வலை எடுத்துக்கிட்டு இப்போ இந்த வலையில் இதோடைய வட்டத்தில் உள்ள இதோட லென்த் எவ்வளோ வருதுன்னு மெஷர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதோட லென்த்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கிட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதோட லென்த்து 13 வருது, 13 இன்ச்சு வருது. ஸோ இதுலேருந்து நீங்கள் 13 இன்ச்சு இப்படி ஃபுல்லாக அளவு எடுத்துக்கிட்டு 13 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இது ஃபுல்லேருந்து கட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம நெட்டை கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த மாதிரி நெட்டை ஜாயின் பண்ணிவிட்டு இந்த சைடில் ஃபஸ்ட்டு இந்த கேப் இருக்கு இல்லைங்களா, அந்த கேப்பில் வர மாதிரி நம்ம இதை கொஞ்சமாக பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே நம்ம நெட்டு வச்சாச்சு. மேலே ஃபஸ்ட்டு பைப் ஒட்டியிருக்கோம், நெட்டு வச்சுட்டோம். நெட்டு வச்சதுக்கப்புறம் உள்ளே வெளியே ஓட்டணும் இல்லைங்களா, அதே மாதிரி தான் பைப்பையும் உள்ளவும் ஒட்டி வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னா, இப்போ நம்ம அடுத்து இந்த மாதிரி ஒரு பைப் எடுத்துக்கோங்க. இந்த பைப்பில் ஒரு சென்டர் பாயிண்ட் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு 3/4 இன்ச்சு கப்ளிங்க்கு நீங்கள் ஒரு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ரவுண்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் சுற்றி இந்த அளவுக்கு ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு 3/4 இன்ச்சு பைப் உள்ளே போகிற அளவுக்கு ஹோல்ட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இதை இப்படி வச்சு அந்த பேஸ்ட் வச்சு இப்போ இதை நம்ம டைட்டாக லாக் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 எடுத்துருக்கோம். ஸோ அந்த 2 பேஸ்ட்டை இப்படி ஒன்றா வச்சு இந்த ரப்பால் பேஸ்ட்டை நம்ம இப்படி ஒட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா நண்பா, இப்போ நம்ம இதை வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி எல்லாம் ஒட்டியாச்சு. கொஞ்சம் ஸ்ட்ராங்காகிற மாதிரி இதை ஒட்டிக்குங்க. நாங்கள் 2 பைப் வச்சு ஒரு ப்ளஸ் மாதிரி போட்டு இதை ஒட்டியிருக்கோம். இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 வீடியோ நம்ம செஞ்சுட்டோம் இதுக்கு முன்னாடியே. இது 3வது வீடியோ நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டாண்ட் எப்படி அசம்பிள் பண்ணுறதுக்கான வீடியோவை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லைனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ இந்த வயர் நம்ம இதுக்குள்ளே விட்டு இப்படி வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுத்துட்டு இதுக்குள்ளே வச்சு நம்ம டைட்டாக லாக் பண்ணி ஓகே நம்மளோட லைன்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ இது எப்படி ஃபர்ஸ்ட் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஓகே லைட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். லைட் போடுங்கப்பா. வா நல்லா இருக்கு லைட் லேம்ப். ரொம்ப குறைஞ்ச செலவில் எப்படி ஒரு லைட் லேம்ப் எப்படி வீட்டில் செஞ்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் மிஸ்டர் தமிழா. இதே மாதிரி ஒரு அழகான வீடியோ நம்ம அடுத்து சந்திக்கலாம்.